அண்மைச் செய்தி. ஜெர்மனியின் கோலோன் பல்கலைக்கழகத்தில் உள்ள தமிழ் துறை நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சமூக வலைதள பதிவில் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார். அதில் பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள், பல முதற்பதிப்புகள் என 40,000 அரிய தமிழ் நூல்களை கொண்ட கொலோன் பல்கலைக்கழக தமிழ் துறை நூலகத்தை பார்வையிட்டதாக அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஐரோப்பாவில் தமிழியல் ஆய்வுகளுக்கான முக்கிய மையமான கொலோன் தமிழ்துறை மூடப்படுவதை தடுக்க ஆட்சிக்கு வந்ததுமே 1,25,00,000 ரூபாய் வழங்கியது திராவிட மாடல் அரசு எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது வீணாகவில்லை எனவும் என்பதையும் இங்குள்ள செபன் வேர்ட்மேன், அங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் டேரியா லம்பர்சென்ட் ஆகியோருடைய தமிழ் ஆர்வத்தை கண்டபோது அதை அறிந்து மகிழ்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை, மதுரையை தொடர்ந்து கோவை, திருச்சியிலும் மாபெரும் நூலகங்களை அனைவருக்குமான அறிவு மையங்களாக அமைத்து வரும் நமது முயற்சிகளுக்கு நல்லூக்கமாக இந்த கொலோன் நூலகம் இருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் அந்த காணொலியை வெளியிட்டு தற்போது இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.